ஓகே சார். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் இணைந்திருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைய தினம் 87ஆம் நாள் நிகழ்வில் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லுவதற்காக இந்திய அளவில் பெருமை பெற்ற பல்கலைக்கழகமான புதுச்சேரியில பாரதியார் தமிழ் மொழி மற்றும் இலக்கிய புலத்தினுடைய அருமை மாணவி, இளங்கலை தமிழ் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி தரணிஸ்ரீ அவர்கள் இன்றைக்கு புதுமைப்பித்தனுடைய கதையான அவதாரம் என்கிற சிறுகதையை சொல்லுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். கதை சொல்ல இருக்கக்கூடிய அருமை மாணவி தோழமையை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களோடு இந்த அவையில் அறிமுகம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைகிறோம். தோழமைகளே, நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் தோழர் ஜீவா அவர்களுடைய சிந்தனை கனவுகளை ஒவ்வொரு நாளும் இளையோரிடம் எடுத்துச் செல்வதில் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை அனைவரும் அறிவீர்கள். அப்படி ஒரு பெருமைமிகு நிகழ்ச்சியான புதுமைப்பித்தன் தோமுசி ரகுநாதன் அவர்களுடைய சிறுகதைகளை இணைத்துக் கொண்டு நாம் பயணிக்கிற இந்த தருணத்தில் இன்றைக்கு புதுமைப்பித்தனுடைய கதையை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றேன். தோழமையே, வருக, கதை சொல்க. கதை சொல்லுங்கடா. உங்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் இருந்தா சொல்லிட்டு, குறிப்பா உங்க பெற்றோரை அறிமுகப்படுத்திட்டு நீங்க போயிடலாம். கதை சொல்ல ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் ஐயா. என் பெயர் தரணிஸ்ரீ. என் தந்தை பெயர் ஆர் ரமேஷ். தாய் பெயர் ரா சுகன்யா. எனக்கு ஒரு தம்பி இருக்கான், பேர் ஆர் ஸ்ரீஹரி. கதைக்குள் போலாமா ஐயா? கதையை தொடங்குடாமா. புதுமை பித்தனார் அவர்களோட கதையை நம்ம இத்தனை நாளா பார்த்திருக்கோம். இதுல நான் சொல்ல போற கதை 16வது கதையா இருக்கிற அவதாரம் அப்படிங்கிற கதை. இந்த கதையில கதாபாத்திரங்கள் இருக்காங்க. முதல்ல நம்ம பார்க்க போற கதாபாத்திரம் இசைக்கு முத்து. இவங்க நம்ம கதையோட கதாநாயகன், அதாவது ஹீரோன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது கிருஷ்ண கோனார் அப்படிங்கிறவர். அவர் யாருன்னா நம்ம கதாநாயகரோட தந்தை, அதாவது நம்ம ஹீரோட அப்பா. மூணாவதா நம்ம பார்க்க போறது லக்ஷ்மி. இவங்க நம்ம கதாநாயகனோட மனைவி. இவங்களுக்கு இந்த கதையில பெரிய கதாபாத்திரம்னா இல்ல, இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை கொடுத்துருக்காங்க. அடுத்து நாலாவது பார்க்க போறது சாமியார். அவர் யாருன்னா ஒரு பள்ளிக்கூடத்தோட குரு. அவர் பாளையங்கோட்டை பள்ளிக்கூடத்தோட குரு. இப்ப கதைக்குள்ள போலாம். பாளையங்கோட்டை பக்கத்துல குலமாணிக்கபுரம்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு. அங்க யாதவ மக்கள், யாதவ மக்கள்களும் வணிகர்களும் அதிகமா வசிச்சு வராங்க. அங்க சாப்பாடு இல்லாம பட்னியா இருக்கிறதுக்கு நிறைய குறையே இல்லாம இருக்கு. அங்க கிருஷ்ண கோனார்னு ஒருத்தர் வாழ்ந்து வராரு. அவர் தான் நம்ம கதாநாயகனோட அப்பா. அவர் கிருஷ்ண கோனார் ரொம்ப சொத்து சுகம் உள்ளவர். அவருக்கு இங்க உள்ள வணிகர்களுக்கு இடையேவும் யாதவ மக்களுக்கு இடையே புண்ணியோரு, அதாவது எப்படி சொல்ற, யுத்த யோக்கியர் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காரு. எதனாலனா அவர் தப்பு செய்யாதனாலேயோ அப்படியோ இல்லைனாலும் அவருக்கு தப்பு செய்யறதுக்கான சூழ்நிலை இல்ல, அதனால அவர் யோக்கியர் அப்படிங்கிற பேர் வாங்கியிருக்காரு. இவருக்கு ஒரு பையன் ஒருத்தன் பிறகுறான். அவன் தான் நம்ம இசைக்கு முத்து. அவங்க இசைக்கு முத்து பிறந்த கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அவங்க அம்மா இறந்து போன கொஞ்ச நாள்ல அவங்க வீட்டுல உள்ள கால்நடைகள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுது. இதனால கிருஷ்ண கோனார் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வித்துடுறாரு. வித்த சொத்து போக மிச்ச சொத்துல தன் மகனை நல்லா வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நல்லா வளர்க்கணும்னு நினைக்கும் போது அந்த பையனும் இசைக்கு முத்து நல்லா வளர்றாரு. வளர்ந்துகிட்டே இருக்கும்போது நம்ம பையனுக்கு இருக்கிற சொத்து சுகத்தை வச்சு மட்டும் நம்ம இது பண்ண முடியாது, நம்ம இழந்த சொத்தெல்லாம் திருப்பி வாங்கணும் அப்படிங்கிற பேர்ல அவரை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு பக்கத்துல உள்ள திண்ணை பள்ளிக்கூடத்துல இசைக்கு முத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சேர்க்கும் போது அங்க இசைக்கு முத்து அவரோட இசைக்கு முத்தோட ஆட்டம் இங்க ரொம்பவே எப்படி பெருசா இருக்கு. அவங்க அங்க உள்ள ஆசிரியர்களால குருக்களால சமாளிக்க முடியல. சரின்ட்டு கிருஷ்ண கோனார் என்ன பண்றாரு, இசைக்கு முத்த கைய பிடிச்சு அழைச்சிட்டு பாளையங்கோட்டையில ஒரு சாமியார் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுறாரு. அங்க சாமியார், அங்க உள்ள சாமியார் சொல்றாரு, நான் இசைக்கு முத்துக்கு ஒரு நாளைக்கு 4 ரூபாய் கொடுப்பேன், அது அவங்களோட வாழ்க்கைக்காக, ஆனா கல்வி இங்க இல்ல, இலவசம் தான் அப்படின்னு சொல்றாரு.
இதை கேட்ட கிருஷ்ணகுமாருக்கு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அந்த சாமியார் காலில் விழுந்து என் பையனை நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. நம்ம இசைக்கு முத்தும் தொடர்ந்து பள்ளிக்கூடம் பைய தூக்கிட்டு பள்ளிக்கூடம் போறாங்க வராங்க. அதே இப்படியே போயிட்டு இருக்கு. 7வது வரையும் முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே அந்த சாமியார் செய்யற செயல்கள்லாம் இசைக்கு முத்துக்கு பிடிக்காம போயிடுது. சாமியார் வந்து இசைக்கு முத்த அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. அது அவருக்கு பிடிக்காதனால அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம பள்ளிக்கூடம் போறதே நிப்பாட்டிடுறாரு. அவர் அரெஸ்ட் பண்றதே இவரால இசைக்கு முத்தால வெளிலையும் சொல்ல முடியல. உடனே அவங்க அப்பா கேக்குறாங்க இசைக்கு முத்துட்ட, நீ ஏன்பா பள்ளிக்கூடம் போறதில்ல? அந்த குரு வந்து ரொம்ப நல்லவர் தானே, ஏன் போறதில்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு உடனே இசைக்கு முத்து, இல்லப்பா அவர் வந்து உண்மையை சொல்லல, பொய்யா சொல்றாரு. என்னன்னா, என்னை வந்து கிறிஸ்தவ மதத்துக்குள்ள என்னை இழுக்குறாங்க, அதனால நான் போலப்பா அப்படின்னு சொல்லி பொய் சொல்றாரு. ஏன்னா உண்மையை சொன்னா அவங்க குடும்பத்தை பத்தி வெளில உள்ளவங்க எல்லாம் தப்பா பேசுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவர் உண்மையே சொல்லல. இப்படியே கொஞ்ச நாள் அவர் வீட்டிலேயே இருக்காரு. இசைக்கு முத்து வீட்டிலேயே இருக்காரு. இது திருப்பி அவங்க அப்பா வந்து அவர் கொண்டு போய் வேற ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கறத பத்தி யோசிக்கவே இல்லை. இப்படியே கொஞ்ச நாள் போக போக இசைக்கு முத்து தானாவே ஒரு ஒரு இது ஒண்ணு எழுதுறாரு. பாடல் ஒண்ணு எழுதுறாரு. எதுக்குன்னா, நம்ம நாடகத்துக்கெல்லாம் பாடல் எழுதுவோம்ல, அந்த பாடல் ஒண்ணு எழுதுறாரு. எழுதுனது அந்த பாடல் வந்து இதுலயே வந்து ரொம்ப பெருசா நல்ல ஒரு பாராட்டு வாங்கிடுது. அந்த பாராட்டு வாங்கணும் வில்லு பாட்டுக்கு எழுதுறாரு. வில்லு பாட்டுக்கு எழுதுனதுனால அது ரொம்ப பாராட்டுக்கு வாங்கிறாரு. வாங்குனோனே அவருக்கு வந்து கலை மேல வந்து ரொம்ப ஆர்வம் வந்துடுது. அந்த ஆர்வத்துல அவர் என்ன பண்ணாரு, நெறைய நாடகத்துக்குலாம் பாட்டு எழுதிக்கிட்டே போறாரு. இப்ப எழுதிக்கிட்டே போம்போது, அவரால வந்து அவர் எழுதுற பாட்டு வந்து சில பேருக்கு பிடிக்குது, பிடிக்காம போகுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கிருஷ்ணகுமார் வந்து என்ன பண்றாருன்னா, இப்படியே விட்டா இவன் சரிப்பட்டு வரமாட்டான். இவனுக்கு ஒரு கல்யாணத்த பண்ணி வச்சா, இருக்கிற சொத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு, ஒரு நல்ல குடும்பத்துல வாழ்வான். இருக்கிற சொத்தெல்லாம் பத்திரமா பார்த்துப்பான். இருக்கிறத வச்சு அவன் வாழ்ந்துப்பான் அப்படின்னு ஒரு கல்யாணத்த பண்றாரு. அப்படி கல்யாணம் பண்றதுக்கு லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லயே வந்து கல்யாணம் பண்ண காரணத்தினால இவங்க தனி குடித்தனம் போகணும். அங்க தனி குடித்தனம் போன உடனே இவன் எழுதின கதை, இசைக்குமுத்து எழுதின கதையெல்லாம் வந்து அவனுக்கு என்ன ஆயிடுதுன்னா, வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சுச்சு. வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்ச உடனே இவனால 2த்தையும் வந்து 2ம் மோதிக்குது. வாழ்க்கையும் மோதிக்குது. அவன் எழுதின கதை 2ம் மோதிக்குது. இவனால வந்து 2த்துக்குள்ளயும் இருக்க முடியல. அதனால இவன் என்ன பண்றான்னா, கொஞ்ச நாளைக்கு நம்ம கதை இது கவிதையையும், நாடகத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம் அப்படின்ட்டு இவன் நடைமுறை வாழ்க்கையில இருப்போம் அப்படின்ட்டு இவன் இதுக்குள்ள வரான். அப்படி வரும்போது இவனால இதுக்குள்ளயும் இருக்க முடியல. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இவன் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரொம்பவே தகிச்சு போயிருக்கான். அப்போ வந்து அதே மாதிரி வந்து நம்ம லக்ஷ்மி வந்து இந்த கதைக்கு பொருத்தம் இல்லாதவ. அவ வந்து தவறி போறா, தப்பா போறா. போகும்போது வந்து தவறி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இவன் முழு மனதோட அந்த லக்ஷ்மியை வந்து மன்னிச்சு ஏத்துக்கிறா. அப்ப வந்து வந்து தப்பா போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இவன் மன்னிச்சு ஏத்துக்கிறான். ஏத்துக்கும் போது சரி இது அவன் வந்து ஆனா லக்ஷ்மி வந்து அதுக்கு வந்து அவனுக்கு கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். சரி இது போனா போட்டும் அப்படின்ட்டு இவன் வந்து அங்க இருந்து தனியா வந்துடுறான். அப்ப வந்து அவன் வந்து ஒரு இமயமலைக்கு போலாம். தனியா வெளில வந்தோடனே இமயமலைக்கு போலாம் அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். அப்போ அப்போ வந்து அவனுக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப வந்து அவன் தனி ஒரு ஆளு. ஆஹ் அவன வந்து இப்ப அவன அறிஞ்சுக்கிட்டான். இப்ப வந்து அவனை பத்தி அவன் அறிஞ்சுக்கிட்டான். அவன் யாருன்னு அவனுக்கு தெரியும். எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் சமுதாயத்துல அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகத்துல வந்து ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு வாய்ப்பு இல்ல. நம்ம அவன் வந்து இமயமலையில கால் எடுத்து வைக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அவன் வந்து ஒரு வெள்ளை பூத்த ஒரு பெரிய தாடியோட அவன் ஒரு புது அவதாரத்தை எடுக்க தயாராயிட்டான் அப்படிங்கிறதா இந்த கதை. என்னன்னா அவன் வந்து இந்த வாழ்க்கையில வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில வந்து அவன் தனியா ஒரு சன்னியாசியா போறதுதான் அவனோட அந்த கதையா முடிக்கிறாங்க. முடிஞ்சிருச்சேயா? நன்றிம்மா. பின்னூட்டம் சொல்ல கணேசன் சாத்தூர். வணக்கம் தோழர். கணேசன் சாத்தூர் தோழர். சொல்லுங்க தோழர். பின்னூட்டம் சொல்ல கேட்டுக்கொள்கிறேன். ஐயா ஐயா கருமுருகன் ஐயா இருக்காங்களே? ஐயா ஐயா சரி, பரவாயில்ல வெளியில பரவாயில்ல சொல்லிடுவோம். அதனாலதான் தோத்தோம். சரி, வாழ்க வளமுடன். வணக்கம். இன்று கதை புதுமைப்பித்தனுடைய
அவதாரம் என்ற சிறுகதை. அந்த சிறுகதையை வந்து தரணிஸ்ரீ மாணவி அவர்கள் மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். இந்த கதையினுடைய உள் சாராம்சத்தை அழகாக புரிந்து கொண்டு ரொம்ப சிறப்பாக சொன்னார்கள். அவர்களுக்கு நல்ல குரல் வளத்தோடு ஒவ்வொரு வார்த்தைகளையும் தனியாக பிரித்து அருமையாக அந்த கதையை சொல்லி முடித்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய மன்றத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இந்த கதையில என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 விஷயங்கள வந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கிருஷ்ண கோனார் வந்து யோக்கியர் அப்படின்னு சொல்றாங்க. யோக்கியர் என்பது என்ற அயோக்கிய தன்மையில் இறங்காதவர் என்று அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இந்த அயோக்கிய தன்மையில் இறங்காத காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் எதுவுமே தீமைகள் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு வார்த்தையும் விட்டுறாரு. அதை என்ன விடுறாருன்னா, அந்த தீமை செய்வதற்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்காததினால் அவர் நல்லவராகவே இருந்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஒரு எண்ணங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை ஒரே ஒரு பையன் தான் பிறக்குறான். அந்த பையன் பிறந்தோனே அவனுக்கு ஒரு 4 எழுத்தாச்சும் படிக்கணும். நம்ம பிள்ளைய வந்து எப்படியா படிக்க வச்சு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும்போது, சரி என்ன பையனுக்கு வயசாச்சு, அப்ப வந்து அவன் படிக்கணுமேன்னு சொல்லி திண்ணை பள்ளிக்கூடத்துல போய் விடுறாரு. அப்ப அந்த திண்ணை பள்ளிக்கூடத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து எழுத்தாளர் காட்டுறாரு. என்னன்னு கேட்டா, திண்ணை பள்ளிக்கூடத்துல விடும்போது, அங்கு இவனுக்கு இருக்கக்கூடிய ஆவலை திருப்திப்படுத்துற அளவுக்கு படிப்பை சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு அந்த ஆசிரியர்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப வந்து அந்த காலத்தில் வந்து திண்ணை பள்ளிக்கூடங்கள் இருந்தது. அந்த திண்ணை பள்ளிக்கூடங்கள் எந்த நிலையில இருந்தது அப்படிங்கிறத சொல்ற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி சரி ரைட்டு. அப்போ நம்ம பையன வந்து இந்த பள்ளிக்கூடத்துல நம்ம நினைக்கிறது தானே. ஒரு கிராமத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கேயே படிக்கப்பட்டனா ஒண்ணும் படிப்பு சரி வராது. ஆனா ஆசிரியர்கள் வந்து எல்லோருக்குமே நல்லா தான் சொல்லிக் கொடுன்னு நினைப்பாங்க. இருந்தா கூட அங்க இருக்கிறவங்க வந்து உள்ளூர்ல படிக்க போகும்போது என்னன்னா, வீட்டு நினைப்பு வந்துகிட்டு இருக்கும். மத்த வேலைகளை செய்ய சொல்லி இது பண்ணுவாங்க. அப்ப அந்த மாரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படும்போது, அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு கொஞ்சம் வந்து மேல் படிக்கிற மாரி இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு நம்ம சேர்த்தா தான் நம்ம பிள்ளை வந்து ஒரு உருப்படியான நிலைக்கு வருவான்னு தான், பாளையங்கோட்டையில இருக்கிற அதாவது கிறிஸ்டியன் மிஷனரி சம்பந்தப்பட்ட ஸ்கூல்ல கொண்டு போய் அவங்க சேர்க்கிறாங்க. அப்ப கிறிஸ்டியன் மிஷனரியையும் வந்து கொஞ்சம் சாடலாக இருக்குது. இந்த இந்த இத சொல்லும்போது பார்த்தா, இந்த கதையில வர்றது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தன்மை, அதை ஆளுமைப்படுத்திக் கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரிகள், நிர்வாகத்தினுடைய தன்மை, அவங்கலாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இத மறைமுகமாக ஒரு சாடலாகத்தான் நம்ம ஏத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. அது உண்மையாவும் கூட இருக்கலாம். ஒரு சில இதுல வந்து எப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த மத பிஷப்மார்கள், அதாவது தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடியவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிறிஸ்து சம்பந்தப்பட்ட, அது மதம் சம்பந்தப்பட்ட ஆள்களாக இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய தத்துவம் என்ன இருக்குன்னா, இங்க இந்த பள்ளிக்கூடத்துல சேர்ந்தீங்கன்னா நல்லா படிக்கலாம், பண்ணலாம், ஒரு மோட்ச நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி அடையும்போது வேறு மதத்தை இருக்கிறவங்க, இவங்களுடைய சம்மதத்துக்கு வர்ற மாரி பண்ணி கொண்டு வரணும்னு அவங்களுடைய நிலை இருக்கும். அப்ப இதெல்லாம் வந்து இங்க இருந்தது அப்படின்னு சொல்றத நம்ம கொஞ்சம் நினைச்சுக்கிட வேண்டியது இருக்குது. அப்ப அந்த படிப்போட சேர்த்து இதுல வந்து ஒரு மறைமுகமா ரொம்ப ஒரு மோசமான ஒரு இத சொல்ற மாரி இருக்கு. அதாவது காம விகாரத்தில் அந்த தலைமை ஆசிரியர் ஞானாந்திர ஆசிரியர் இருந்தாரு அப்படின்னு சொல்ற மாரி சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு அர்த்தம்னா, இது இந்த எப்படின்னா, இப்போ வந்து பெண்கள் அதாவது எதிர்பாலினத்துல வந்து ஒரு ஆசை ஏற்படுவது ஒரு இயல்பா இருந்தா கூட, இந்த பையன் இவன் வந்து பையன் இவனும் அழகா இருக்கிறான். அப்ப அழகா இருந்தோனே அந்த அந்த வரிய வந்து எப்படி கொண்டாருன்னா, இப்படியெல்லாம் ஒரு இடத்துல இருந்திருக்குங்கிறத வந்து சொல்ற மாரி சொல்லி கொண்டு போறாரு. அப்ப இந்த பையனுக்கு உண்மையான காரணம் 2 இதுதான் உண்மையான காரணம். அவன் வந்து பள்ளியை விட்டு வெளியே வர்றதுக்கு காரணம் இதுதான். ஆனா அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாரு, "என்னடா இப்படி வெளிய வந்துட்ட படிக்காம செய்றேன்னா?" அப்ப வந்து அவன் உண்மைய சொல்லல. "என்னைய வந்து மதம் மாறச் சொல்றாங்க. அதனால எனக்கு வந்து இதுல படிக்க இஷ்டம் இல்ல." அப்படின்ட்டு வந்துர்றாப்புல. இந்த நிலையில தான் அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த சொல்றோம்ல, மரணத்தின் பிடியில இருக்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த வயசாகி போச்சு. அது ஏதோ நம்மளுக்கு வந்து சிம்ப்டம்ஸ் தெரியுது அப்படின்னோனே, இவங்க என்ன செய்றாங்க, அப்ப இந்த பையனுக்கு கல்யாணத்த முடிச்சு வச்சிரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இடையில அவன் 7 படிச்சாலும் அவன் ஒண்ணும் இல்லாம கொஞ்சம் ஒரு சில வில்லுப்பாட்டினுடைய
வில்லுப்பாட்டு கத்துக்கிட்டு அதுல வந்து வில்லிசை கச்சேரி நடத்தி அதை பாடல்களை வேணா எழுத செய்ய அதை பாடுறதுக்கு பண்றதுக்கு போயிட்டு இருக்கான். அது ஒரு பக்கத்துல ஓடிக்கிட்டு இருந்தா கூட சரி ரைட் இவன் இப்படியே போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு வைக்கும்போது இதையுமே ஆசிரியர் வந்து அது ஒரு மறைமுகமா தான் சொல்றாரு. அவங்களுடைய தாம்பத்தியம் ஓரளவுக்கு வந்து புது குடித்தனம் வந்து சொல்றோம்ல 18ஆம் பெருக்கு போல நடந்துகிட்டு இருக்கு. 18ஆம் பெருக்கு மாதிரி ஒரு புது குடித்தனம் நடந்த உடனே கல்யாணம் முடிச்ச உடனே இருக்கிறாங்க. கனவுகள் எல்லாம் தெப்பம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ப இப்படி ஒரு புது குடித்தனம் ஏற்பட்ட உடனே அவன் என்ன செய்யறான்னா அந்த பழைய பாட்டு எழுதுறதையே செய்யறதே கொஞ்சம் விட்டுறான். அதுதான் வந்து கனவுகள் புது வடிவமாகவும் நிஜ வடிவம் பெற்றன. அவன் பாட்டை எழுதுவதை நிறுத்தி விட்டான். அப்ப அவனுடைய கனவுகள் நாத வடிவம் பெறாமல் இருக்கிறன. மணிக்கணக்குல அந்த இதுலயே மூழ்கிட்டான். ஆனா அந்த இதுலயே மூழ்கிட்டா கூட இவனுக்குள்ளேயே ஒரு எண்ணம் எப்படி இருக்குன்னா எல்லாம் தானாகவும் தன்னில் வேறாகவும் வேறு என்ற பேதமற்று இருக்கும். அதன் தன் தொழில் தன் நியதியில் தன் இயற்கை தன்மையில் சந்தேகம் கொண்டது பயம் கொண்டது. அப்ப என்னன்னா தாம்பத்தியம் இருக்குது எல்லாம் செய்யுது. ஆனா இயற்கை தன்மையில வந்து அவனுக்கே ஒரு சந்தேகம். அப்ப அவன் என்ன நினைச்சுக்கிறான் சிருஷ்டி தொழில். அதாவது சிருஷ்டி தொழில்ங்கிறது குழந்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிற ஒரு தொழில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது சரின்ட்டு அதுக்கு இவன் லாயக்கு இல்லைன்னு இவனாவே புரிந்து கொள்கிறான். அப்ப வருஷம் பூரா 18ஆம் பெருக்கு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதனால உணர்ச்சிகள் வந்து வெவ்வேறு திசை போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த மனைவி என்ன செய்யறான்னா சரி இவன் வந்து இப்படி எல்லாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவரும் தடம் புரள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி தடம் புரண்டு போனா கூட பின்னாடி வந்து அவன் வந்து ஒரு ஞானி மாதிரி போய் வந்துடுறான். எல்லாம் போயிட்டு வந்துடுறான். சரி நம்ம இந்த குடும்பத்துக்கு வாழ்க்கைக்கு லாய்க்கில்லாத ஆளுன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பிறகு திரும்ப வரும்போதுதான் இருவரும் சந்திக்கும்போது ஒருவரை ஒருவர் புரிந்து இவளும் புரிந்து அவனும் புரிந்து கொண்டு இருவரும் இணைந்து வாழ்வதாக அந்த கதையை கொண்டு போய் முடிச்சிருக்கிறாரு. இது அதான் இந்த வருஷத்துல வந்து இந்து மதத்தை சாடுற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. ஏன்னா அந்த வந்து அசைவ உணவு வந்து நிப்பாட்டவே மாட்டாங்க. அசைவ உணவு நிப்பாட்டாம இருந்துட்டு அந்த மதத்துக்கு போவாங்க. ஆனா அந்த மதத்துக்கு போனாலும் இந்த பழக்கத்தை விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மதத்துல இருக்கக்கூடிய தன்மைகளையும் கொஞ்சம் சாடுகிறார் ஆசிரியர். அதே மாதிரி கிறிஸ்டியன் மிஷனரி சம்பந்தப்பட்ட ஸ்கூல் பள்ளிகள் எப்படி நடக்கிறது அதை நிறுவக்கூடிய நிர்வாகிகள் வந்து என்ன எண்ணத்தோட இருக்கிறாங்க அவங்க எப்படியெல்லாம் அந்த மாணவர்களை வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ஒரு வெளிப்படையா சொல்லாட்டும் மறைமுகமா சொல்லி இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்குது. திண்ணை பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது அப்படின்னு நடந்திருக்கு சொல்றாங்க. ஒரு பையனுடைய மனநிலை எப்படி இருக்குது, அப்ப அந்த மனநிலை அந்த தாம்பத்திய உறவு எப்படி இருக்கிறது அதெல்லாம் சொல்லி இந்த கதையை வந்து கடைசியில வந்து 2 பேருமே அவங்களுடைய அந்த உணர்ச்சியினுடைய தன்மையை புரிந்து கொள்கிறார்கள். அதை வந்து விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு இருவரும் சேர்ந்து ஒருவராக இருந்தார்கள் என்று சொல்லி இந்த கதையை முடிச்சிருக்கிறாங்க. ஒரு இந்த கதையை வந்து ஒரு சொல்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்று சொன்னோம்னா மதம் சம்பந்தப்பட்ட பள்ளிகளுடைய நிர்வாகம் சீரற்ற தன்மையை சொல்ற மாதிரி இருக்குது. இன்னொன்னு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடுகளையும் ஒரு சில குறைபாடுகளையும் சொல்ற மாதிரி இருக்குது. மற்றபடி தரணீஸ்வரி ரொம்ப இந்த கதையை சிறப்பா சொன்னாங்க. கொஞ்சம் இதை வந்து ஒரு 2-3 தடவை படித்தால்தான் நமக்கு வந்து இந்த கதையினுடைய உள் அர்த்தம் அதை உண்மை சம்பவம் எதையோ ஒன்றை வச்சுதான் அவர் எழுதியிருக்கிறாரு. அந்த சம்பவத்தை இருக்கும்போது அதை ஒரு மதம் சார்ந்ததாக கொண்டு போய் இதை முடிச்சிருக்காங்க. வாழ்வளம்னா வணக்கம் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அரசல்வியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எனக்கு உடம்புல நான் வந்ததே 7:30க்கு. யார் படிக்கிறாங்க இன்னைக்கு கதை சொல்றாங்கன்னு பார்க்கும்போது மாணவர்னு இருந்துச்சு. ஐயோ மாணவர் சொல்றதை எப்படியாவது கேட்கணும்னு ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அப்பப்பதான் என்னால கேட்க முடிஞ்சுது. உடம்பு ஒன்றும் ஒத்துழைக்க முடியல. அந்த பொண்ணு அருமையா சொன்னாங்க. இன்னைக்கு நேத்து கதை சொன்ன அந்த கொடியரசி எல்லாம் இன்னைக்கு இணைஞ்சிருந்தாங்க. சந்தோஷமா இருக்கு. கதை அருமையா சொன்னீங்கம்மா. குரல் நல்லா இருக்கு. எனக்கு படிச்சேன், அவ்வளவுக்கா புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உடல் ஒத்துழைப்பு கொடுக்கல. இப்போ சாத்தூர் ஐயா சொல்லும் போது கொஞ்சம் கதை ஓரளவுக்கு புரிஞ்சுது. மதம் சார்ந்த
ஒரு நிர்வாகத்திலும் தவறுகள் நடப்பதை வந்து அவர் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. எந்த ஒரு பயமும் பயப்பில்ல. ஒரு மதத்தை சார்ந்து இப்படி ஒரு தவறை சுட்டி காட்டுகிறோம் என்ற ஒரு பய உணர்வு இல்லாமலே, அதற்கு எதிர்ப்பு வரும் வராது, ஆனா எங்கோ ஒரு இடத்துல யாரோ ஒருவர் செய்த தவற சுட்டி காட்டிருக்காரு. இது இந்த இதுலன்னு இல்ல, நிறைய நிர்வாகத்துல இப்ப சர்வசாதாரணமா நடக்குது. அப்பவும் நடந்திருக்கு. இப்ப நடந்ததை பணம் கொடுத்து மூடிடுறாங்க, அவ்வளவுதான். இந்த கேரக்டர், இந்த கதாநாயகன் அந்த படிப்புக்கு வேணும் பள்ளிக்கூடம்னு போனாலே முதல்ல சொல்லி கொடுக்குற வாத்தியாரோ டீச்சரோ அவங்கள பிடிச்சிருக்கணும். அவங்கள பிடிச்சிருந்தாதான் பாடம் பிடிக்கும், இல்லைன்னா பிடிக்காது. அவங்க எவ்வளவு திறமையா நடத்தினாலும் அவங்கள ஏதோ ஒரு வகையில இந்த மாணவருக்கு பிடிச்சிருக்கணும். அந்த வகையில இவருக்கு அந்த பள்ளிக்கூட சூழலும் ஒத்து வரல. கடைசியில எங்கெங்கயோ போய் எப்படியோ அந்த கதை முடிஞ்சிருக்கு. ஆனா நல்ல கதையா இருக்கு, என்னால புரிஞ்சுக்க முடியல. இருந்தாலும் இன்றைய கதை சொல்லிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அரசியலியமா நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கு, தைரியமா இருங்க. நல்லா இருக்கு. ஏன்னா குரல் தொடக்கத்துல தான் சுணக்கமா இருந்தது, அப்புறம் நல்லா தைரியமா எப்பொழுதும் போல இயல்பா தான் இருக்குது. எங்க அரசியலியமா எப்பவுமே மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பாங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த 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 கணீர் குரல் தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்க நிறைவா சொல்ல போகும்போது வந்துருச்சு. நன்றி. நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து குடியரசி, நீங்க விமர்சனம் சொல்லுங்கம்மா. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. குடியரசின்னு சொல்ல உங்க தோழி சிரிக்கிறாங்க. குடியரசி, குடியரசி அங்கிட்டு போயிட்டாங்க. சரி, அவங்க வருந்தூட்டிக்கும். நவநீதன் தோழர். அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை சொல்லி வந்து சுருக்கமா சொன்னா இருந்தாலும் அந்த கதையில என்னென்ன முக்கியமான திருப்பங்கள் சொல்லணுமோ அது பூரா சொல்லி முடிச்சாங்க. ஒரு எது தேவையோ அதை மட்டும் சொன்னாங்க. ஆனா நம்ம சாத்தூர் கணேசன் வந்து அதை விரிவா திரும்பி அந்த பின்னூட்டத்துல அந்த கதையுடைய மையத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அதை நிறைவுபடுத்திட்டாங்க. அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அந்த காலத்தில் நடந்த அந்த மத மத ம கிறிஸ்தவ மிஷனரியில் நடந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்களை இந்த கதையில் மையப்படுத்தியிருக்காரு, அந்த இசக்கி முத்துங்கிற பையனை வச்சு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அந்த அவர் கிருஷ்ண கோனாரன் நல்லவர்னு சொல்றது போல அவருக்கு தப்பு செய்ய வாய்ப்பு கிடைக்கலாம்னு சொல்லி அது ஒரு நக்கல் மாதிரி கிண்டல் மாதிரி அந்த புதுமைத்தன்மைகள் அந்த அந்த மாதிரி வரும் சில வார்த்தைகள், அது மாதிரி கதையங்க செஞ்சிருக்காரு. மற்றபடி அந்த கதை சொல்லிக்கு வாழ்த்துக்கள். வருவார். நன்றி, சிறப்பு தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. குடியரசி வாய்ப்பு இருக்கா? நன்றி. அடுத்து அம்மா, நீங்க எதுவும் கதை சொல்லி எதுவும் நிறைவா சொல்றீங்களா? அடுத்து பொதுச் செயலாளர் பேச போறாங்க. கதை சொல்லி நீங்க எதுவும் நிறைவா சொல்றீங்களா? புனிதவதி அம்மா எதுவும் சொல்றாங்க? இல்ல, அவங்க வந்து நம்ம மருத்துவரையா மருத்துவமனையில இருப்பாங்க. இல்ல, புனிதவதி 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 அம்மா பேராசிரியர். அம்மா புனிதவதி அம்மா. பெரியோர் அனைவருக்கும் வணக்கங்க ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுமா? சரி. ரொம்ப அருமையா கதை சொன்னாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க ஐயா. எப்போதுமே புதுமை பித்தன் ஐயா அவங்க வந்து கதைய நுணுக்கமா ஒரு புள்ளி வச்சு அதுக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்கும். அத வந்து அழகா அப்படியே மேலோட்டமா சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த கதையும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான கதை சொன்ன தரணிஸ்ரீக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு. நன்றிங்க. நன்றி. அம்மா, கதை சொல்லி நீங்க நிறைவா என்னமா சொல்றீங்க? சொல்லுங்கம்மா.
ஐயா இந்த கதையில வந்து கடைசியா அவர் வந்து அவங்க ஃபேமிலி கூட இல்ல. அவர் வந்து சமூகத்துல வந்து யாரு கூடயும் ஒருங்கிணைந்து வாழ முடியல. அதுக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் அவர் வந்து இமயமலைக்கு போறாரு. அப்படி போகும்போது வந்து அவருக்கு வந்து ஒரு தாடி முளைச்சு அது வந்து நல்லா வெள்ளை கலர்ல ஆகி அவர் வந்து இன்னொரு ரூபத்தை எடுக்க போறாரு. அப்ப வந்து இந்த கதையில வந்து இன்னும் கதை முடியல தானே ஐயா? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ம், ம். அவர் முடிக்கவே இல்ல இன்னும். அது வந்து இன்னும் கதை முடியல. அவருக்கு வந்து இப்பதான் அவர் இன்னொரு அவதாரத்தை எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி அதே அவதாரம்னு அவர் கதை எடுத்திருக்காரு. நன்றிடா, நன்றிடா. மகிழ்ச்சிடா. என்ன சொல்றது? அப்பவே அவரு புதுமை பித்தன் ஐயா கதை எழுதுற காலத்திலே இமயமலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. வேணான்னு. இப்பவும் அதத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவும் அதத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றிம்மா. வாழ்த்துக்கள். எதுவும் நன்றி எதுவும் சொல்ல விரும்புறீங்களா யாருக்கும்? எல்லாருக்குமே நன்றி ஐயா. எல்லாருமே நான் பாராட்டினாங்க. அனைவருக்கும் நன்றி. நன்றி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமைமிக்க மருத்துவர் தாராம் ஐயா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4-5 நாளா கலந்துக்க முடியல இதுல. சண்டிகர் போயிருந்ததுனால அங்க பரபரப்பா இருந்த மாநாடுனால இன்னைக்கு தர்ணிஸ்ரீ ரொம்ப அருமையா சொன்னாங்க. அவங்க கதையை உள்வாங்கி வந்து இது ஒரு சிக்கலான கதை. ஒரு வாழ்க்கையில ஒரு முதல் ஒரு அடலசன்ட் வந்து சொல்ல முடியுமா அந்த கதைன்றது பயங்கர சிக்கலானது. இது ஒரு ஆசிரியர் சமூகத்தில் ஒரு நயவஞ்சகருடைய இதையும் தோல் உரிச்சு காட்டியிருக்காரு. அது ஒரு தயவுதாட்சியம் இல்லாமல் அதோட மத நிறுவனங்கள், கிறிஸ்துவ மத நிறுவனங்கள் அவங்க நிறைய சேவை செஞ்சிருக்காங்க. இந்தியாவினுடைய கல்வி வளர்ச்சிக்கு அவங்களை மாதிரி சேவை செய்தவர்கள் வேற யாரும் கிடையாது. ஆனால் அதற்குள் ஒரு மத மாற்ற ஒரு அஜெண்டாவும் அவர்களுக்குள் இருந்தது. அதையெல்லாம் தான் இது பண்றாரு. அதோட மட்டும் இல்லாமல் அது ஒரு மனிதனுக்கு அந்த குறைந்த வயதில் ஏற்பட்ட போது இல்ல தன்னுடைய மனைவி வந்து இருக்கிறப்ப ஒரு பிணக்குகளுக்குள் நடக்கும்போது அதை ஒரு முனிவர் நிலையில் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறப்ப அதுக்கப்புறம் ஒரு இது அப்ப ஒரு உணர்வு நிலையில் அவன் அந்த முதல் பாலியல் இது பண்ணவனே மிகப்பெரிய கவிஞனாக அவனுடைய உள்ளத்திலிருந்து அப்படியே இயற்கை அவனுக்கு வந்து இலக்கணம் தெரியாது. ஆனால் கவிஞர் கொட்டுறான். அதே நேரத்துல நேரடியாக அந்த இன்பத்தை எல்லாம் அனுபவிக்கும் போது ஒரு கல்யாணம் என்ற வகையில் ஒரு பெண் துணை இருக்கும்போது அதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமில்லாம போயிது. அப்ப எழுதானாலும் ஒன்றும் பெருசா எழுதுறது இல்லை. அதுக்கப்புறம் ஒரு துயரம் வர்றப்போ ஒரு இது இருக்கு. அதை இமயமலை நோக்கி போறான்ற இதுல நிறைய சமூக விஷயங்களை தொட்டுட்டே போறாரு. நீங்க பாளையங்கால்வாய்ன்றது திருநெல்வேலி பக்கத்துல அந்த தாமிரபரணியில இருந்து கால்வாய்கள் இப்ப திருநெல்வேலி வந்து கால்வாய்களால் நிறைந்த ஒரு இது. அப்ப அதை சொல்லிட்டு ஒரு பனை உலகையெல்லாம் எப்படி ஒரு வரப்பு மாதிரி இருந்தது. குலவாணிகபுரம் கோடிக்கால் அப்படின்றதும் ஒரு முக்கியமான கோடிக்கால் பிள்ளைமாருன்னா பயங்கரமான அவங்க வந்து கொடிக்கால் கொடிக்கால் வைக்கக்கூடிய கொடிக்கால் பிள்ளைமார் அப்படின்றது ஒரு பிள்ளைமார்லயே கொஞ்சம் கூடினவங்களா இருப்பாங்க. அவங்க ரொம்ப பெரிய இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுல இவங்க எல்லாம் யாருன்னா முருகனுடைய வீரபாகுன்ற ஒரு சேனை தலைவர். அந்த சேனை தலைவர் வழியாக வந்தவங்க தான் சேனை ஒரு 3 இனம். இவங்க வாணிகர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து அப்படி சொல்லுவாங்க. அப்ப ஒரு கிராமம் யாதவர் இருக்காங்க, வாணிபர் இருக்காங்க. அதுல இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த குடிமகனும் அண்ணானும் பட்டினி பட்டாளம்னு சொல்றாரு. அங்கதான் புதுமைப்பித்தன் வந்து நீங்க வந்து பொதுவா ஒரு எழுத்தாளர் விவரிக்கும் போது அந்த கிராமத்தை விவரிச்சுட்டு இவங்களும் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதனால ஒரு கமெண்ட் அடிப்பார். இது வந்து பட்டினி பட்டாளம், அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க, அவங்க எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, யாதவர்கள் தான் அவனுக்குள்ள ஒரு இதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய விமர்சன பார்வை ஒவ்வொன்றும் அப்ப யோக்கியர் கிருஷ்ண கோனார் வந்து யோக்கியர் கிருஷ்ணதாஸ் கோனார் அந்த தாஸ் போட்டுக்கிறது ஒரு உயர்வாக நினைக்கக்கூடியது. அப்ப கிருஷ்ணதாஸ் கோனார்ன்றது கிருஷ்ண கோனார்பாங்க. அவர் வந்து யோக்கியர்னா என்ன அர்த்தம்னா அயோக்கியத்தனத்தை வரைக்கும் செய்யாதவர், அவ்வளவுதான். ஆனா இவர் என்ன சந்தர்ப்பவசத்தினால செய்யாம நல்லவரா இருந்திருக்காரு. அப்ப இன்னைக்கு கூட ஒரு லஞ்சம் வாங்குறவங்கல லஞ்சம் வாங்காதவங்க இல்ல, லஞ்சம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லாதாம லஞ்சம் வாங்காம இருப்பாங்க. வாய்ப்பு இருந்தும் லஞ்சம் வாங்காம இருக்கவங்க தான் உயர்ந்தவங்க. அப்படி ஒரு இதை நம்ம பாத்துக்கிட்டு அப்ப அதையும் ஒரு அடி அடிச்சுட்டு போறாரு. அப்ப புதுமைப்பித்தன்ட்ட உள்ள இதெல்லாம் எந்த கேரக்டரையும் தயவு தாட்சணியம் இல்லாமல் விமர்சிச்சுட்டு போறாரு. அது வந்து ஒரு நல்ல இது இருக்கு.
அதுக்கப்புறம் ஆஹ் விதி என்ன பண்ணுதுன்னு சொல்றாரு. இவர் உடல் உழைப்பே இல்லாமல் உடல் உழைக்க முடியாத ஒரு கட்டத்துல வந்து ஒரு குழந்தையை கொடுத்தது. அந்த குழந்தையோட விட்டு அப்படியே ஒரு அடி அடி அடிச்சு அந்த கதையை நகர்த்திட்டு போறது. விதி வந்து ஒரு குழந்தையை கொடுக்குது, அவங்க அம்மாவையும் அப்பயே சாகடிச்சிருது. அதே நேரத்துல இந்த குழந்தை ஒரு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய உளவியலை சொல்லுவார். அதாவது கால்நடைகள், இவர் வந்து நடமாடும் சொத்துக்கள். நீங்க வந்து அஹ் நகரும் சொத்து, நகரா சொத்து அப்படின்பாங்க. நகரும் சொத்துக்கெல்லாம் கால்நடைகள் இருக்கு அவர்கிட்ட. ஒரு யாதவர்ன்றப்ப ஒரு ஆடு மாடு மேய்க்கிற ஒரு பராமரிக்கக்கூடிய ஒரு இனம் அது வந்து. அப்ப அந்த யாதவர்கிட்ட கோமாரி நோய் வந்து ஆடுகளையும் சாய்ச்சிருது. அப்ப நீங்க வந்து ஒரு தலைமையா இருந்து வழியாட்டக்கூடிய துன்பத்தை விட இந்த துன்பம் அந்த பையனை பாத்துக்கிற துன்பம் வந்து அவருக்கு அதிகமா இருந்தது. இசைக்கு முத்தினி ஏன் பேர் வைக்காங்க அந்த உளவியல சொல்றேன். அப்ப சொல்றது என்னன்னா, இசைக்கு விட்ட வழியில இருக்கட்டும். இசைக்குன்றது ஒரு குலதெய்வம், நாட்டார் தெய்வங்கள்ல ஒண்ணு. அப்ப இந்த இசைக்கு தெய்வம் ஏக்கத்திலும் ஏமாற்றத்திலும் ஏற்படும் நிராதரவில் ஒரு திருப்தி இருக்கின்றார். இது வந்து பயங்கரமான உளவியல். நீங்க வந்து ஏக்கம் பேசலாம். ஏக்கத்திலும் ஏமாற்றத்திலும் ஒரு நிராதரவான ஒரு உணர்வு இருக்கும். அதுல ஒரு திருப்தி இருக்குன்றார். இது நீங்க அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். நீங்க நினைத்தது வந்து கிடைக்காம போய், உங்களுடைய ஆதரவு எதுவும் கிடைக்காம போய், அப்போ ஒரு விதமான ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியை ஒரு ஒரு லைன்ல கடந்து போயிடுறாரு. ஒரு உளவியல் சார்ந்தது. குழந்தை நாளொரு ஏமாற்றமும் பொழுதொரு கஷ்டமும் அனுபவித்து வந்துடுறாரு. அப்ப ஒவ்வொரு வார்த்தைகளையும் பிக்சரைஸ் பண்ணிட்டே போயிடுறாரு. அதுல இப்ப இருப்பாரு. அப்ப ஆனா இயற்கை என்ன பண்ணுச்சு? இந்த விதிகளுக்கு மாறாக அவனை ஒரு அழகான குழந்தையாக படைத்தது. அந்த அழகை பாக்குறப்ப அவன்கிட்ட என்ன செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. இதுல திண்ணை வாத்தியார் அவருக்கு வந்து அறிவு போக்கு அப்படியெல்லாம் இல்ல, துறவிகள். அதுக்கப்புறம் இங்க கொண்டு வரப்ப அங்க வந்து ஒரு 3 காரணம் சொல்றாரு. துறவிகளுக்கு வந்து நம்ம கொடுக்குற மரியாதை அதே சில சமயம் தப்பாகி போயிருது. தர்ம செயல்கள் செலவு செய்யறாங்க அவங்க. நிறைய அவங்க செலவழிச்சதுல நம்மள படிக்க வைக்காங்க. காசு இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப ஏகாதிபத்தியத்திற்கென்றே இருக்கக்கூடிய வெள்ளை தோல்றாரு. உலக அரசியலை பேசுறாரு. நீ உள்ளூர் அரசியலையும் பேசுறாரு. கொடிக்கால் பிள்ளைமார் எப்படி இருப்பாங்க, கொடிக்கால் யாதவர்கள் எப்படி, வணிகர்கள் எப்படி இருப்பாங்கன்றதையும் உள்ள லோக்கலா பேசிட்டு, இவங்க கால்நடை இந்த விஷயம் பேசிட்டு, வெள்ளை தோல்னாலே அது ஒரு ஏகாதிபத்தியம்ன்றாரு. பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் வார்த்தை ஏகாதிபத்தியம்ன்றது. அதாவது முதலாளித்துவத்துக்கு மீறி அதுக்கடுத்த நிலைக்கு போறது. எல்லா இதுகளையும் எல்லா நிறுவனங்களும் நான் தான் ஆரம்பிப்பேன், யாருமே சிறு முதலாளிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஏகாதிபத்தியம். அந்த ஏகாதிபத்தியத்துக்குனே வெள்ளத்தோல் இந்த மாதிரி 3 இருக்கு. வெள்ளத்தோலும் இருக்கு, தர்ம செலவும் இருக்கு. இவங்க துறவிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் கொடுக்கும்போது அவங்களுக்கு மேல கூடி போகுதுன்னு சொல்றாரு. அப்படிதான் உள்ள போறாரு அந்த இதை நிறுவனத்தை. உள்ள போறப்ப அந்த பையன் போய் சேர்க்கிறது எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு இதோட சொல்றாரு. அந்த 7 வரைக்கும் படிச்சப்ப அந்த ஆசிரியர் வந்து ஒரு இவன்ட்ட தவறா நடந்துருக்காரு, பாலியல் தொந்தரவு தந்திருக்காரு. அது அவனுடைய உள்ளத்துல இது இருக்கு. ஆனா இவன் போய் இதை வெளியே சொன்னா அசிங்கமேன்னு என்ன சொல்றான், மதமாற்றம் பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்னவனே இவருக்கு கூட தோணுது. அந்த கிருஷ்ண கோனாரு, மதம் மாறினா மாறிட்டு போறேயா, நம்மள என்ன அவன் சமமாவா மதிக்கான், அப்புறம் ஏன் நம்ம மதம் மாறினா என்ன அப்படின்ற தோரணை எல்லாம் இவருக்கு இருக்கு. இருந்தாலும் வந்து குரல் கேட்கல. கேக்குதா? இப்ப கேக்குது. அதுல வந்தப்பதான் ஒரு அதுல இருந்து வரைக்கக்கூடிய ஒரு படைப்பு மனம்தான் மிக காத்திரமான படைப்புகளை படைக்கும் அப்படின்றத அது சொல்ற இயற்கையா இருக்கு. அவன் இலக்கணம் படிக்காட்டினாலும் அவன் உள்ளத்தில் இருந்து வரக்கூடியது. அப்ப அது நிறைய சொல்றாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிக்கிறது. கல்யாணம் முடிச்சா அந்த இந்த உணர்வுகள்லாம் மங்குறது. ஒரு படைப்பாளியினுடைய உள்ளம் எப்படின்றதையும் உள்ள விவரிச்சுட்டு போறாரு. ஒரு ஏமாற்றம் இருக்கும்போது வேறு காத்திரமான படைப்புகள் வருது. அதுக்கப்புறம் ஒரு நேரடியான அதுக்கப்புறம் தான் கேக்குதா? கேக்குதாங்க?
பொதுச் செயலாளர் கேக்குது பொதுச் செயலாளர். ஒரு அதுக்கப்புறம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இமயமலைக்கு போறதாக மிக ஒரு படைப்பாளியின் மனம். அவன் குழந்தையில இருந்து போறப்ப எப்படி எப்படி எல்லாம் இருக்குதுன்றத சொல்றாரு. அந்நேரம் இது வந்து நம்ம வந்து இன்னைக்கு போக்சோ வழக்குல விஜயலா தேரிராஜன் ஒரு கதை எழுதியிருக்காங்க. மாதா பிதா குருன்றதுக்கு பதிலா டேஸ் தெய்வம்னு ஒரு தலைப்பு. மாதா பிதா டேஸ் தெய்வம். அந்த குருன்றத சொல்லாம ஒரு ஆண் ஆசிரியர் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய பெண் மாணவருக்கு கொடுக்கக்கூடிய தொல்லையில வந்து ரொம்ப அருமையா சொன்னா. இன்னும் கூட அவர் வாழ்க்கையை சந்திக்கும் போது அவள் நிறைய புரிதல்கள் இந்த கதையின் மீது கூடினாலும் கூடும். பின்னோட்டம் வழங்கிய அனைவருக்கும் நன்றி. தரணிக்கும் வாழ்த்துக்கள். அவளுடைய இன்னும் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த வெற்றிகளையும் நிலைகளையும் பெற வேண்டும். தமிழ்நாடு கலை இலக்கியம் வாழ்த்துக்கள். நன்றி பொதுச் செயலாளர் அவர்கள். தோழர்களே, நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு கதை சொன்ன அருமை மாணவிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சமிருந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பதிவு செய்து பின்னூட்டத்தால் பெருமை சேர்த்த ஆளுமைகளுக்கும் நன்றியை சொல்லி, தோழர்களே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் புதுமை பித்தன், தோமுசி ரகுநாதன் ஆகியோரது சிறுகதைகள் கதை சொல்லிகளின் வாயிலாக கேட்டும் பின்னூட்டத்தால் பகிர்ந்தும் இலக்கிய இன்பத்தை இந்த உலகத்திற்கு பரப்ப வேண்டிய கடமையில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இணைந்து இலக்கியத்தால் இணையத்தில் பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும்.